ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாட்டிலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னுடைய போராட்டத்தை தொடங்கிடுச்சு. நீட்டை அபாலிஷ் பண்ணணும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளாக தாவேக எதிர்கட்சிகள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு. நீட்டு ரத்து செய்யப்பட வேண்டும், 7வது அட்டவணையில கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், இதெல்லாம் தான் தீர்வு. வேறு மக்களை ஏமாற்றும்படியான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் சாலை போராடுவதற்கான இடம் அல்ல, மக்களுக்கு சங்கடத்தை தரக்கூடாது, மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன்னா இங்க கைது செய்றீங்களே மாணவர்களை அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அது தவிர இன்னொரு மேஜர் டெவலப்மெண்டாக இன்று 23ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மாணவர்கள் கல்லூரிகளில் வகுப்புகளை புறக்கணியுங்கள் அப்படின்னு ஒரு காலை தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு கொடுத்திருக்குது, ஒரு அறைகூவலை கொடுத்திருக்குது. இந்த போராட்டத்துக்காக காவல்துறை கைது செய்யக்கூடாது இந்த மாணவர்களை அப்படிங்கிற கோரிக்கையையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. இதுதான் சென்னையில நடக்கிற டெவலப்மெண்ட் சார். முதல்ல திரு ராஜ்மோகன் சாலையில் போராடக்கூடாது சொல்றாரு. அப்ப ஏதாவது ஆலைகளில் சென்று போராட வேண்டுமா? அறவழி போராட்டமா தான் நடத்துறாங்க. அது சாலையில் நடத்தல என்ன தவறு இருக்கிறது? ஒருவேளை அவர் சொன்னார்னா சாலையில் சில சமயம் சொல்லுவாங்க, நாங்க வெஸ்ட் பெங்காலையும் பார்த்துருக்கோம், பெரிய பேரணின்னு சொல்லி வரும்போது சிங்கிள் லைனா போங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அரசியல் கட்சிகள்கிட்ட போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வழியில் நீங்க சிங்கிள் லைனா போங்க. ஏன்னா சில இந்த ஜிடி ரோடு, கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவோம், ஹவுரால இருந்து கல்கத்தாவுக்குள்ள போறது. அங்கெல்லாம் நம்ம சாலையை ஆக்கிரமிச்சிட்டோம்னா வணிகம் எல்லாமே பாதிக்கப்படும். சாதாரண நடுத்தர மக்கள், ஏழைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அன்னையா நாங்க சொல்லுவோம் சிங்கிள் லைனா போய் சிங்கிள் லைன், டபுள் லைன் வரைக்கும் கூட சரிதான். ஆனா ஒரு சாலையில ஒரு 100 அடி அகலத்தில் உள்ள சாலையில 20 பேர் ஒரே சமயத்தில் நிக்க முடியும். அந்த சாலையை முழுக்க ஆக்கிரமிச்சு. அப்போ உங்களுக்கு புரியும் நான் சொல்லும்போது சிங்கிள் லைன், டபுள் லைன் போறது என்னன்னு. அப்படி சொன்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா சாலைக்கே வராதிங்கன்னா அப்ப எங்க இருந்தா போராட்டம் நடத்துறது? வீட்டுக்குள்ள இருந்தே போராட்டம் நடத்துறதா? அதனால இது எனக்கு விளங்கல. அதுக்கப்புறம் இது எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஒன்று நடத்திருக்காங்க மாணவர்கள் அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது. அதாவது இன்னைக்கு நீட்டை எதிர்த்து நடத்துற இந்த போராட்டம் எதனால் ரொம்ப வரவேற்க தகுந்ததுன்னா 10-12 வருஷமா இந்த ஒன்றிய அரசுடைய ஒரு அப்ரோச் எப்படி இருக்குன்னா, கத்துறவன் கத்தட்டும், என்னத்தை கிழிச்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சா இருக்கு. இப்ப அரசியல் கட்சிகள் சொன்னாங்கன்னா சரி, உடனடியே காங்கிரஸ் சொல்லிச்சுன்னா நீ பண்ணாத வம்பா, நீ பண்ணாத உங்க ஆட்சியில் இல்லாத குறையா, இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே போக முடியாது. இளைஞர்கள் பேசும்போது தட்டி கழிக்க முடியாது. they have no backlog, there is no albatross around the neck. இளைஞர்களுக்கு அப்ப இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. இது ஆஃப் ஆல் தி பீப்புள் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பிஜேபி பிரதான் இருக்காரு, யாரை எதிர்த்து இந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்களோ அவர் அறிக்கை விடுறாரு, இளைஞர்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு இவர் அறிக்கை விடுறாரு. நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், இவர் ஏன் குறுக்கே நிற்கிறார்? என்ன பேசுறதுக்கு தயாரா இருந்தாங்க? அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்களா? இல்ல. இது மாதிரி அறகுறை போய் இது மாதிரி சொல்லி கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போது நாடு தழுவிய போராட்டமாக, அறவழி போராட்டமாக இது நடப்பது நல்லதுதான். ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு சிம்டம் தான். அந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்ல உள்ள இர்ரெகுலாரிட்டி ஒழிக்கணும் தான் இந்த மாணவர்கள் இன்னைக்கு போராடுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இர்ரெகுலாரிட்டியை ஒழிக்கிறதுங்கிறது இந்த 12 வருஷத்துக்கு பார்த்தோம் புறையோடி போயிருச்சு. அடிப்படை சரியில்லை, நீட்டுடைய அடிப்படையும் சரியில்லை. அதனால நீட்டுங்கிற சிஸ்டத்தை ரிமூவ் பண்றதுங்கிறது சரியானதாக இருக்கும். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சொல்றாரு, இதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கறது கல்வியை நீங்க கன்கரண்ட் லிஸ்ட் மாத்துங்க. அது சரிதான். அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதே எமர்ஜென்சி டயத்துல தான் கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போயிருக்க கூடாது. அது கல்வியை பொதுப்பட்டியல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து நீங்க மாநில பட்டியலுக்கு மாத்தணுங்கிற வேண்டுகோள் சரிதான். முதலாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா,
இந்த நீட்டை வந்து ஒழிக்கணும். அதுக்கு இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி போராடுறது வந்து ரொம்ப ஏன்னா நிறைய காரியங்கள் இந்த நாட்டுல பிரிட்ஜ் கட்டுறாங்க, அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன பிரிட்ஜுக்கு வந்து யார் வந்து குறை சொல்றாங்க? சப்ஸ்டேஷன் இன்ஜினியர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம். இங்க வந்து ராம் ஜென்மபூமியும் ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்தாங்க. கடைசியில அது நிலம் வாங்குனதுல இருந்து ஆரம்பிச்சு, அந்த டொனேஷன கையாடல் பண்ற வரைக்கும் இத்தனை நடந்திருக்கு முறைகேடுகள். அத பத்தி அவங்க ஏதாவது பெரிய ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களா? மறந்துருவாங்க. கொஞ்ச நாள் பேசுவாங்க, மறந்துருவாங்க. இப்படி போனா இளைஞர்கள் மத்தியில அந்த கோவம் வராதா? இந்த இளைஞர்கள் மத்தியில எழுகிற கோவம் வந்து, அது சாதாரணமான கோபம் கிடையாது. இளைஞர்கள் வந்து பல நாடுகள்ல, பல மாநிலங்கள்ல வந்து ஆட்சிகள வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1974ல குஜராத்ல வந்து இது மாரி இளைஞர் போராட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சபோது, அ நான் நேரம் வந்து இதா இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. 2 வரிகள் எழுதினேன். "இந்திய நாடு இளையவர் நாடு. அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை. அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை. வெல்க போராட்டம், வெல்க குருட்சேத்திரம்" அப்படின்னு சொல்லி நேரம் எழுதியிருந்தேன். ஒரு என்னுடைய மாணவர்கள் மத்தியில வந்து அனுப்புறதுக்கு ஒரு கவிதையா வந்து நான் வந்து எழுதியிருந்தேன். "மறுவில்லா அ பொ பொ மறுவில்லா போர்தனை மாதவரும் கண்டதில்லை" அப்படின்னு சொல்லி. அதாவது சின்ன சின்ன குறைகள வச்சுக்கிட்டு இந்த போராட்டமே தப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், "மறுவில்லா சந்திரனை மாதவரும் கண்டதில்லை" அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதினேன். இது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இப்ப பாருங்க என்டிடிவில வந்து ஒரு இது வந்து ரிப்போர்ட் ஒன்னடே இதத்தான் ஆரம்பிப்பாங்க. "இதில் பாகிஸ்தான் அ உளவாளிகள் அமைப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன." இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. கீழ்த்தரமான பேச்சு தான். உளவாளிகள் இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க. ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்ல அதுதான் சொன்னாங்க. ஃபார்மர் எதுனாலும் ராகுல் காந்தி பேசினாருன்னா, இது தேச துரோகம். எத்தன நாளைக்கு இதே மாரியே கொண்டு போ முடியும்? அதனால இன்னைக்கு இந்த இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மாரி வந்து ஒரு மாணவர் இளைஞர் கூட்டமைப்புன்னு சொல்லி துவங்கியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க சிபிஐ ஆபீஸ்ல வந்து அவங்க போய் சிபிஐ இல்லைங்களா? ஆபீஸ்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துது, போராட்டம் நடத்துது. அங்க உட்கார்ந்துருக்கு. பந்தல் அங்க உள்ளுக்குள்ள போட்டு அங்க போர்வையை விரிச்சு ஷெட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மாணவர் கூட்டமைப்பு. அதுல திமுக மாணவர் அணி, எஸ்எஃப்ஐ அதெல்லாம் எல்லாம் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்னால் அதை உருவாக்குனாங்க அப்படின்னு நினைவு இருக்குது. போன ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள அது உருவாக்குனது நினைவு இருக்குது. அதான் அதுதானா அது அதான் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் பொதுவான ஒரு அழைப்பு, கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு அழைப்பு, அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. வகுப்புகளை புறக்கணியுங்கள், நாளைக்கு ஒரு நாள் மட்டும். இதுல எந்த தவறும் கிடையாது. அடையாள வேலை நிறுத்தம் செய்யற மாரி ஒரு நாள் வந்து வகுப்புகளை புறக்கணிங்கன்னு சொல்றது வந்து எந்த தவறும் கிடையாது. அவங்க ஒரே ஒரு நாளைக்கு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா. ஆக்சிடென்ட்டா நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. வீடியோ ரிலீஸ் ஆகுறது நாளைக்கு. நம்ம வீடியோவும் நாளைக்கு தான் வருது. ஜனநாயகனும் நாளைக்கு தான் வருது. இந்த போராட்ட அறைகூவலும் நாளைக்கு தான் இருக்கு. இதுல ஜனநாயகனுடைய ஆட்சியில ஏன் எஸ்எஃப்ஐ வந்து அரெஸ்ட் பண்றாங்க? போய் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி மதுரை யுனிவர்சிட்டில வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. இப்ப பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்னு சொல்லிலாம் இருக்க முடியாது. அதாவது ராகுல் காந்தி அரச வந்து கண்டெம் பண்றாரு. புரிஞ்சுக்க முடியுது. இவர் வந்து திரு விஜய். ஏன்னா அவங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். நீட்ட வந்து இது பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. வரவேற்க தகுந்தது இதெல்லாம். ஆனா எங்க ஊர்ல வந்து சாலைகளில் போராடக்கூடாது அப்படின்னா, வேற எங்க போய் போராடுறது? அடுத்து எங்க ஊர் போராட்டத்துல வந்து ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு அதுக்கு அதை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கண்டிக்கத்தக்கவை. மாணவர்கள் போராட்டம் நீட் அபாலிஷன்ங்கிறது வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையும் தான். முழுமையாக ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையும் தான். அதற்கு 7வது அட்டவணையில் அது மாநில பட்டியலுக்குள்ள கல்வி வரணும். அப்படின்னா இப்ப இம்மீடியட்டா ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அல்லது குறுகிய கால கோரிக்கை, நிரந்தரமான தீர்வு, குறுகிய கால தீர்வு அப்படின்னு எல்லாம் ஏதாவது போராட்டங்கள்ல இருக்குமா? இல்ல நிரந்தர தீர்வுன்னு நம்ம சொல்றது நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும்னு விருப்பப்படுறாங்களா? இடைக்கால தீர்வுங்கிறது வாய்ப்பே இல்லையா? அவங்களுடைய அறிக்கை வந்து இத்தனை கேள்விகளை எழுப்புகின்றது. நீங்க இத்தனை கேள்வியும் எழுப்புது. நான் அவங்க என்ன சொல்லியிருக்கணும், ராகுல் காந்தியுடைய கைது கண்டனத்திற்குரியது. உடனடியாக மாணவர்களுடன், இளைஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களுடைய கோரிக்கையின் நியாயங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடனடி தீர்வை தவிர
நிரந்தர தீர்வாக நீட் ஒழிப்பு, மாநில பட்டியலில் கல்வி வருதல் என்பனவற்றையும் கொண்டு வருவதற்கு தேவையான முயற்சிகள் எடுக்க வேண்டும் சொல்லியிருந்தா கேள்வியே வராது. இப்ப இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நாங்க சொல்றது சொல்லிட்டோம், மாநில பட்டியல கொண்டு வரணும், நீட்டை ஒழிக்கணும் சொல்லிட்டோம்ல, ராகுல் காந்தி அரசு கண்டம் பண்ணிட்டோம்ல, போங்க வீட்டுக்கு போங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடக்குதான்னு தெரியல சார். ஏன்னா மோடி, அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி எந்த பெயரும் அதுக்குள்ள இல்ல. சரி, அதாவது பரவாயில்ல, அதாவது அதெல்லாம் திமுக அறிக்கை கொடுத்தா தான் அதெல்லாம் சொல்லணும். தவேக அறிக்கை கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க அறிக்கைன்னு ஒன்று கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னாலே போதுமானது தான். அவங்கள ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக போராடும் மாபெரும் படையாக சித்தரிப்பதற்கு அவங்க கூடவே நபர்களும் இருக்காங்க, வெளியில் இருந்து அவர்களை பார்க்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவர் சொல்லிட்டாரு, கண்டிச்சிட்டாருன்னு எல்லாரும் உற்சாகம் ஆயிடுவாங்க. திமுகவோ அண்ணா திமுகவோ அறிக்கை அனுப்புனா தான் அதுல எல்லாமே என்ன சொல்லு இருக்குன்னு எல்லாத்தையும் தரவா பார்க்கணும். அதனால இது கண்டன அறிக்கையை அவங்க விட்டாங்க சார், விட்டுருவோம் அதோட. சரி, அப்ப ஜனநாயகம் படத்துக்கு போவோமா? 500 சரி அது அங்க வரைக்கும், அமெரிக்கா வரைக்கும் தெரிஞ்சிருச்சா சார்? ஆமா, எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிருக்கு. இத பற்றி ஏன் முதலமைச்சர் வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? அது அவங்க ரசிகர்கள் தாமாக முன் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க சார். இல்லையே, கவுண்டர்ல கேக்குறாங்க. அப்படி கவுண்டர்ல டிக்கெட்டுக்கு போகும்போது கவுண்டர்ல கேக்குறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஒருத்தர் வீடியோ வேற போட்டிருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். முந்தி வந்து எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்து நினைவு இருக்கு. ரசிகர் மன்றத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா டிக்கெட் கொடுத்துருவாங்க. ரசிகர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவங்க போய் பார்ப்பாங்க. அது இப்ப நாங்க வந்து டெல்லி இதுல சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த போது, ஹாஸ்டல்ல இருந்தபோது ஒரு குவார்டர்ல வந்து ஒரு 2 தடவை ஏதாவது சினிமா கூட்டு போவாங்க. அந்த கூட்டு போகும்போது அந்த மிடில் பெஞ்ச் இதை வந்து கம்ப்ளீட்டா எங்களுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. இந்த பசங்களுக்கு நாங்க 350 பேர் எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி இது மாதிரிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யறது உண்டு. அது மாதிரி இப்பயும் பண்ணட்டுமே, வரவேற்கு தகுந்ததா இருக்கட்டுமே, இருக்குமே. அதனால இது திரும்ப திரும்ப திரு விஜய் பார்க்கும் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல சொன்னார்ல, பாரதியார் சொன்னார்ல மகாத்மா காந்தியை பத்தி, சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவது பிறர்க்கே தமக்கென்று எண்ணார், தொல்லுலகில் நாம் அறிந்த தலைவர் தம்முள் சொன்னது போல் செயல்முயன்றார் இவரை போல் இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய தாய் உலகினுக்கே இந்த செல்வம் அப்படின்னு சொன்னாரு. அதான் காந்திட்டு எத்தனையோ குறைகள் இருந்தது. நான் சில விஷயங்களை காந்தி பத்தி நான் ரொம்ப கிரிட்டிக்கலா பாக்குறேன். ஆனா ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டார். அது ரொம்ப முக்கியம். இது வந்து லஞ்சம் ஊழல் ஒழிப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல சார். இது சும்மா இல்ல இருக்கல, கொஞ்சம் அப்படி பிளாக் மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆமா சார், டெல்லியில நடந்ததான் சார் அது பிளாக் மார்க்கெட்டு. இங்க இருந்தா ரசிகர்கள் தாமாக முன் வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போறது. தியேட்டருக்குள்ள போய் படத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, தியேட்டருக்கு வெளியில இருந்து படத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு சீன நீதிமன்றத்தை பத்தி ஒருத்தர் சொன்னது நினைவுக்கு வருது. எல்லா நீதிமன்றத்திலையும் குற்றவாளி வாதிடுவாராம் குற்றம் செய்யவில்லைன்னு. சீன நீதிமன்றத்தில் சொல்லுவாரா, தண்டித்து விடுங்கள், நான் குற்றவாளி, தண்டித்து விடுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள் சொல்லுவாரு. அதனாலதான் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு. அப்புறம் டெல்லியில இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளவும் அகிலேஷ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கருத்துன்னு ஒண்ணு முன்வைக்கிறாரு. இந்த போராட்டத்துக்குள்ள 20 நாள் நடந்த போராட்டத்துல திடீரென்று ராகுல் காந்தி கலந்து கொண்டதே he was planted by பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றத அகிலேஷும் என்டாஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. இது மாதிரி இவங்களுக்குள்ளேயே கோஷ்டி கலவரம் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதனாலதான் மாணவர்கள் வந்து இவங்களெல்லாம் இனிமே நம்ப முடியாதுன்னு சொல்லி அவங்களா ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ராகுல் இந்த நேரத்தில் இங்க போனது நான் வந்து பாசிட்டிவா சைனா பாக்குறேன். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, மாணவர்களுடைய தலைமை பொறுப்பு வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அங்க கலவரம் வந்துடும்.
ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல. அப்ப அரசியல் கட்சிகள் வந்து அங்க போய் நிக்கிறதுங்கிறது நல்லது. இங்க சிபிஐ பண்ணது தமிழ்நாட்டுல. அங்க ஒரு ராகுல் காந்தி பண்ணது. இது நல்லதுதான்னு சொல்ல நினைக்கிறேன். இன்னொன்னு இந்த பிரதம மந்திரி வந்து அவர் வந்து ஒரு பிரதம மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி அவர் நடக்கலையே. ஏக சக்கராதிபதி மாதிரி தான் நடக்கிறாரு. மணிப்பூர் இன்சிடென்ட் பத்தி வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்ன செய்யறாரு? அவங்க என்ன கேட்கறாங்க? பிரைம் மினிஸ்டர் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாரு? இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது. அத அவங்க கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவர் வந்து he has to come down from his pedestal. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிருவாரு. பார்லிமெண்ட்ல வந்து ரொம்ப அபூர்வமா தான் வருவாரு. மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. பார்லிமெண்ட் எவ்வளவு முக்கியம்னு. நேருவுக்கு இருந்தது. பார்லிமெண்ட் சமயத்துல முழுசா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்திருப்பாரு. மாசம் ஒரு லெட்டர், டிஓ லெட்டர் வந்து இவங்களுக்கு மாநில முதலமைச்சர்களுக்கு அனுப்புவாரு. பொதுக்கூட்டத்துல தேர்தலுக்குன்னு சொல்லி பேசும்போது, தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போய் பேசும்போது என்ன சொல்லுவாரு? இந்தந்த காரியங்கள்லாம் இதுவரைக்கும் செஞ்சிருக்கோம். இதை இன்னும் தொடர்ந்து செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால நீங்க எங்கள வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த செயல்கள்லாம் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நம்புறோம்னு சொல்லிட்டு, அடுத்து சொல்லுவாரு, அடுத்த வாரம் இதே இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு மீட்டிங் போட போறாரு. அவர் பேசுறதையும் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி இருக்கு. இப்ப இவரை பத்தி ஐன்ஸ்டீன் வந்து சொன்னாரு. மகாத்மா காந்தி பத்தி சொன்னாரு. The future generations will refuse to believe that such a man lived in flesh and blood. எதிர்கால சந்ததியினர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்வில் நடமாடி கொண்டிருந்தார் என்பதை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்படி இல்லாம பேசுனாங்க அரசியல்வாதிகள். இந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு இப்படி இல்லாம அண்ணா வந்து கவலைப்பட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ப முடியாதபடிதான் பார்ப்பாங்க எல்லாத்தையும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிருக்கு. இல்ல சார், முதலமைச்சர் அந்த இளைஞர்கள் போராட்டம் ஜந்தர் மந்தர்ல நடக்குது. ஜந்தர் மந்தர் போராட்டம், அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தை ஆதரிக்கிறாரு, அங்க போய் பேசுறாரு, அவங்களோட இருக்கிறாரு. ராகுல் காந்தி பிஎம் வீட்டு முன்னாடி ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. இது டைவர்ட்டிங் த ஃபோக்கஸ் ஆஃப் தி மீடியா, ஃபோக்கஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இல்ல இட்ஸ் நாட் டைவர்ட். ஏன்னா ராகுல் வந்து எப்ப பிஎம் வீட்டுக்கு முன்னாடி போனாரு? தடியடி நடந்ததுக்கு அப்புறம் போனாரு. சும்மா வந்து இது பண்ணக்கூடாது. மாணவர்கள் மேல, இளைஞர்கள் மேல தடியடி நடத்தப்பட்டது. தடியடி வந்து ப்ரோவகேஷன் என்ன, இதெல்லாம் நிச்சயமா பார்க்கணும். இளைஞர்கள் வந்து ஏதாவது ப்ரோவோக் பண்ணிட்டாங்களா? பண்ணினாலும் அப்படி தடியடி நடத்த வேண்டிய, பலப்பிரயோகம் நடத்த வேண்டிய அளவிற்கு தேவை இருந்ததா? ஆனா நிச்சயமா வந்து இந்த தடியடி தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இப்ப இதுல வந்து ஏங்க தடியடிக்கு முன்னாடி கேஸ்ன்னு ஒன்று இருக்கு, கண்ணீர் புகை கொண்டுன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பண்ணாங்களா? கண்ணீர் புகை கொண்டு போட்டாங்க சார். எவ்வளவு தூரத்துக்கு போட்டாங்க? இல்ல எவ்வளவு தூரத்துக்கு போட்டாங்க? பல விஷயங்கள் இருக்கு இதுல. கல்லு எரிஞ்சாங்க. யாருன்னு கேட்காதீங்க சார், ரெண்டு பக்கமும். சரி இருங்க. யூனிஃபார்மோட, அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாம வேற யூனிஃபார்மோட வந்த ஒருத்தரை பேட்டி கண்டிருக்காங்க. எனக்கு வந்துருந்துச்சு, உங்களுக்கு நான் அனுப்பி வச்சேன். இதனுடைய உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நான் உடனடியா இதுதான் நடந்தது நான் சொல்ல வரல. ஆனா உடனடியாக அரசு வந்து என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும்ல. அவர் சொல்றாரு, நான் பிரைவேட் ஆர்மி சேர்ந்தவங்க, பிரைவேட் ஆர்கனைசேஷன் நான் வந்திருக்கேங்கிறாரு. அவருக்கு அங்க என்ன வேலை? போலீஸாரங்க கூட உட்காந்துக்கிட்டு. இன்னும் ஒரு வீடியோ அங்க இருந்து வந்தது இருக்கு சார். காவல் இது சீருடை மாதிரி காக்கி கலர்ல பேண்ட் ஷர்ட் போட்ட ஒருவர் வந்து அவங்க வேன அல்லது அவங்க காரை கண்ணாடியை உடைக்கிறாரு. இப்படி எல்லாம் வரும் பொழுது போலீஸ் மற்றும் போலீஸுடன் சேர்ந்து சிலர் அராஜகம் பண்ணாங்க அப்படின்னு மாணவர்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த உணர்ச்சி வெடிப்பாக போய்விடாமல் உடனடியாக தீர்வுக்கு வாங்க, பிரைம் மினிஸ்டரே வந்து இதுக்கு பதில் கேட்போம் அப்படின்னு சொல்லி அங்க போய் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அவங்க கூட நின்னாருன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் ஜந்தர் மந்தர்ல போய் நிக்கலன்னு கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதான் என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பாப்புலாரிட்டி வந்து அரசியல் கட்சிகளுடைய காழ்ப்புணர்ச்சி. இதுல ராகுல் காந்தி என்னைக்கு வந்து திமுக விட்டு விலகி போகணும்னு அதுக்கான வேலைகளை செஞ்சாரோ, அதனுடைய மெத்தட பார்த்ததுல இருந்து எனக்கு ராகுல் காந்தி மேல ஐ எம் கிரிட்டிக்கல் ஆஃப் ஹிம். ஆனா இதுல வந்து அவர் மேல எதுக்கு தவறு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க? திரும்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாணவர்களை வழிப்படுத்த வேண்டியது ரொம்ப தேவை. இந்த நேரத்தில் ஒரு அரசியல் தலைமை அவங்க கூட இருக்கிறது ரொம்ப தேவை.
16 மெட்ரோ ஸ்டேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டெல்லியில. 16 மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் க்ளோஸ்டுன்னு ஒரு செய்தியும் இருந்தது சார். அது மாணவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவா? சீப்பை ஒழிச்சு வைக்கிறாங்க. கல்யாணம் நின்று போகணும்னு சொல்லிட்டு சீப்பை ஒழிச்சு வச்சிருக்கிறது தான். அதுக்காக தாங்க, வேற என்னங்க இருக்கு? இவங்க இந்த போராட்டங்களில எப்படி எதிர்கொள்றாங்க இந்த அரசு? போராட்டங்களுக்கான வழிமுறைகள் அத்தனையும் நசுக்குவோம். நம்ம நேத்தே பேசியிருக்கோமே, ரோட்ல வந்து முள்ளு போடுவோம், ஆமா, கான்கிரீட் தடுப்பு போடுவோம், கான்கிரீட் தடுப்பு போடுவோம். அது தவிர முள்ளு மாதிரி ஸ்பைக்ஸ் வந்து ரோட்ல வந்து போட்டுருவோம், ஸ்பைக்ஸ் போடுவோம். ஃபார்மர்ஸ் எஜுகேஷன்ல அதெல்லாம் பண்ணாங்க. அது இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரம். ஓகே சார். பட் நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறணும். எல்லா இடத்துலையும் அமைதியாக போராட்டம் நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதோட அந்த உணர்வோட நம்ம நிறைவு செய்யலாம் சார். இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. 2 பேர் வந்து இவரை அந்த லடாக் லீடர் அங்க இது பண்ணிட்டு இருக்காரு, உண்ணாவிரதம் இருக்காரு, சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் வந்து 2 பேர் இப்ப போறாங்களாம் அமைச்சர்கள். ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் போல? சில நிகழ்வுகள் வந்து பெரிய வரலாற்றை திருப்பி விடக்கூடிய நிகழ்வுகள். சங்கரலிங்க நாடார் வந்து உண்ணாவிரதம் இருந்த போது தனித்தமிழ்நாடு வேணும், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தபோது அதை கீழ்த்தரமாக பேசினார்கள். ஆனா அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சது மட்டும் இல்ல, தமிழ்நாடு வந்து தனியா பேர் வரணுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு தான் நடுவில். ஆனா அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்ததுங்கிறத யாராலையும் மக்கள் மனசுல இதுல என்ன தப்பு இருக்கு சங்கரலிங்க நாடார் சொன்னதுன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன தப்பு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுல கேட்கதான் செய்வாங்க. ஆந்திராலையும் அதே மாதிரி ஒரு ஆந்திராவுக்காக பொட்டி ஸ்ரீராமுலு பண்ணாரு. பொட்டி ஸ்ரீராமுலு அவரும் இறந்து போயிட்டாரு இல்ல சார்? நாளைக்கு காலையில தான் வரும், நம்ம வீடியோ வெளியில வரும். அதற்குள்ள அங்க சொல்யூஷனே வந்துருமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, இங்க ஒண்ணும் இல்ல சார். அப்படி சொல்யூஷன் வந்து நம்முடைய டிஸ்கஷன்ல இரலவெண்டா போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். அதாவது நீட் இல்லாம போயிட்டா அதுதான் தீர்வாக, அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல அதுதான் தீர்வாகவும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லட்டும், முயற்சி பண்ணுவாங்கன்னு செய்யட்டும். நானும் கொஞ்ச நாள் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன்ல. நீங்கள் சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் பற்றி ஆலோசிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரைட், வணக்கம்.